மாலை வணக்கம். இன்று பதிவானது ஏடிஎம்கே, அதான் என்டிஏ அலையன்ஸில் கூட்டணியானது. ஏடிஎம்கே கிட்டத்தட்ட 25% எம்பி எலெக்ஷன் பிரகாரம், பிஜேபி ஒரு 18%, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4%, தினகரன் ஒரு 1.5-2%. இதை போல் அனைத்து கட்சிகளும் சேர்த்தா ஏடிஎம்கே என்டிஏ அலையன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 55% ஓட்டு கன்ஃபார்மாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, திரு எடப்பாடி அவர்களுக்கு முழு ஆதரவு, மக்கள் ஆதரவு இருக்கின்றது. ஏன்னா ஆண்ட ஆட்சிகளை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி அரசு சிறப்பாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது. அதுவும் வில்லேஜ் பகுதியில், கிராமப்புற பகுதியில் மொத்த பகுதியுமே திரு எடப்பாடியாருக்கு தான் செல்வாக்கு அதிகமாக உள்ளது. இதை கருத்தில் கொண்டால் டிஎம்கே 20 தொகுதி கூட வராது, 20-25 தொகுதி கூட. ஆனால் ஏதோ பூஜாண்டி காமிக்கிற மாதிரி கூட்டணியில் இருக்காங்க. இப்போ கூட கம்யூனிஸ்ட் வந்து அங்கேருந்து மூவ் ஆகாத கேள்விப்பட்டிருக்கேன். அது காங்கிரஸ் என்ன ஆகுமோ தெரியாது, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் வெளிவரும். வேறு திருமாவளவன் கூட என்ன ஸ்டேட்டஸில் இருக்காருன்னு தெரியல. அவர் வெளிவராரோ வெளியாளிலோ, ஆனால் அவரோட ஓட்டு பர்சன்டேஜ் எல்லாமே குறைஞ்சி போச்சு. விஜய் வந்து தரமட்டமாக ஆகிட்டார். 6% கூட ஓட்டு வராது. இதுதான் இப்போ சூழ்நிலை இருக்கின்றது. இதெல்லாம் கருத்தில் கொண்டால் வர வர மீடியாவில் வருகிற செய்தியெல்லாம் பார்க்குறதான் எடப்பாடி அறிவித்த திட்டங்கள் மூலம் மக்களுக்கு பேராதரவு உள்ளது. அந்த பேராதரவு உள்ளன்னா ஏடிஎம்கே சொன்னால் செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா கொரோனா காலத்திலையும் சொன்ன திட்டங்களை எல்லாத்தையுமே செய்து காட்டியவர் திரு எடப்பாடியார் அவர்கள். அப்படி இருக்கும்போது அம்மா காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களும் எல்லா திட்டங்களும் நிறைவேற்றியது தான் ஏடிஎம்கேவுடைய சாதனை. இது ஏன் சொல்லுகின்றேன் என்றால், செய்யவர்கள் தான் சொல்வார்கள். இது அதிமுகவுடைய ஆட்சியில் 31 ஆண்டு காலம் அவங்க வந்து நிறைவேற்றியது, இது உண்மை. அதே போல் வந்து இப்போது 25 லட்ச ரூபா, 25,000 மானியம் ஒரு ஸ்கூட்டர்னு சொன்னாங்க. அம்மா இருக்கும்போதும் அந்த திட்டத்துலேயும் முன்னாடி எடப்பாடி அவர்கள் திட்டத்துலேயும் கொடுத்தாங்க. இப்போதும் அது பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் இந்த திட்டங்களை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, மகளிர்கள் மேம்பாடு ஆகும். வேலைக்கு போவாங்க, படிக்கிறதுக்கும் சரி, மற்ற அலுவலகம் போகிறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு கண்டினியூவாக வீடியோவும் போட முடியும். நன்றி, வணக்கம்.